ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குழி பணியாரம் கார பணியாரம் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் 12 ஆகுது. 12 மணிக்கு முன்னாடி அப்போ தான் வந்தேன். என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். புடலங்காய் வந்து உசிலி புட்டுன்னு சொல்லுவோம், அதை தான் செஞ்சு இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நிறைய புடலங்காய் இருந்தது. ஒரே ஒரு பிடி கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன். அரைச்சிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிட்டு புடலங்காயை நல்லா மெலிசாக கட் பண்ணி உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உப்பு மஞ்சள் போட்டு ஒரு மஞ்சள் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொழிஞ்சு அந்த காயை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வெங்காயம் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி, இன்றைக்கி இல்லை எதுவுமே எங்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி அது வரைக்கும் போட்டு இஞ்சி பூண்டு அரைச்சதெல்லாம் சேர்த்து பருப்பெல்லாம் அரைச்சதெல்லாம் சேர்த்து பெசரி கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா பெசரி எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளித்து நல்லா செவக்க வச்சு இந்த மாதிரி எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கெல்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும், அது ஆப்டாக இருக்கும். அதுக்காக என்ன செய்யலாம், காரக்குழம்பு நேற்று தான் சாப்பிட்டேன்னா அதனால் வேண்டான்னு வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அது போட்டு ஒரு 2 பத்தை தேங்காய் ரொம்ப ஊற்றலை அரைச்சி பூண்டெல்லாம் அரைச்சி இப்படி குழம்பு வச்சுட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பொரிச்ச குழம்பு மாதிரி. இதான் இன்றைக்கி. இங்கே வந்துட்டு சாதம் வந்து குக்கரில் கஞ்சி வடிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி இப்போ தான் வச்சுருக்கிறேன். ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிப்பேன். அது என்ன பார்க்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் பால் வந்து மார்னிங் போட்டு அதை நான் மறந்து ஈவினிங் தான் எடுத்தேன். வெளியிலவே இருந்ததா அதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ எடுத்து அப்படியே காய்ச்சிருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுது. அதனால் ஒரு ஸ்பூன் வினிகர் விட்டு திரிச்சாச்சு. இப்போ கொதிச்சிடுச்சு. இப்போ நல்லாவே தெரிஞ்சிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துட்டேன். வாயில் வச்சு பாருங்கள். புளிப்பாக இருந்ததுன்னா ரொம்ப அது புளிப்படுத்து போன பாலாக இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நல்லாயிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பால்கோவா கிண்டிக்கலாம், சூப்பராக இருக்கும். கெட்டு போகலை. இது திரிஞ்சு வர மாதிரி இருந்தது, ஆனால் வந்து கெட்டெல்லாம் போகலை. வாயில் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் புளிப்பு டேஸ்ட் உண்மை இல்லை. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பால்கோவா கிண்டிக்கலாம். புளிப்பாக இருந்தால் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோதான். பச்சை தண்ணி விட்டு நல்லா அந்த வினிகர்லாம் நம்ம எடுத்தோம் அலசி. அப்படியே கடாயில் போட்டேன். இதில் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வருமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதிகமாக வேண்டாம் எங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக போடுறேன். நீங்கள் ஒரு 2லேருந்து ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனு, டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் 2 போட்டுக்கோங்க ஃபுல்லாக. அது அப்படியே கலக்கட்டும். இதில் நம்ம இலாச்சி பவுடர், ஏலக்காய் தூள் இதை கொஞ்சம் சேர்த்துப்போம் வாசனைக்காக. இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு கலக்கி உங்களுக்கே தெரியும். நான் வந்து வேறு குடும்பத்தெல்லாம் கலக்க மாட்டேன், இந்த மாதிரியே தான் கலக்குவேன். பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்ருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதில் அதையுமே நான் இதில் போட்டுருவேன். பாதாம் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு நம்மளாக ஒரு கற்பனையில் பண்ண வேண்டியது தான். இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிங்கிறதுல சமையலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக போட்டு நல்லா இருந்தால் ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சுகர் தேவைப்படும். நல்லா இனிப்பு கரெக்டாக வேணும். நாங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறதுனால நான் அப்படி போட்டுருக்கேன். ஓகேங்களா. இதிலே கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஈரப்பசை இருக்கும்போது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது தண்ணியை வடிச்சிட்டு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் பால்கோவா ரெடி பண்ணிடலாம். அது தெரிகிற நேரமும் வடிகட்டுற நேரம் தான் 5 மினிட்ஸ். கலர் நேரம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ நெய் வேணும் இல்லையா நம்மளுக்கு, அதனால் நெய்யுமே கொஞ்சம் போட்டுக்கணும். அப்போ தான் பால்கோவா ஒரிஜினலாக கிடைக்கும். நம்ம இந்த உதிரி பால்கோவா மாதிரி கிடைக்கும். சூப்பராக நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பாலில் இவ்வளோ வந்துருக்குது. கடையில் போய் வாங்க போனீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அது நம்ம வந்து இந்த பாலில் தான் செய்யணும் அப்படிங்கிறதுல நல்ல பால்லையும் நம்ம செஞ்சுக்கலாம். பட் இன்றைக்கி நான் இப்படி வந்து வேஸ்ட் ஆகாதபடிக்கு நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. எடுத்துனா நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு காட்டலாம் அப்படிங்க. அவ்வளோதான். சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். சுருண்டு வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இனிமேல் கொஞ்சம் நெய் போடணும். நெய் போட்டால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்போ தான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த தண்ணி ஈரப்பசை சவுண்டெல்லாம் இல்லாமல் எல்லாம் வற்றி சுருண்டு வந்த பிறகு இறக்குனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இன்னும் கூட நெய் வேணால் கூட போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறது, நான் பெரியவங்களுக்கு கொடுக்குறதுனால நல்லா நெய் போட்டுருக்கேன். இல்லைனா இன்னும் கூட பறித்து போடுவேன். அவ்வளோ நம்மளோட பால்கோவா ரெடி.
இப்போ வந்துட்டு நம்ம இந்த பால்கோவாவை இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். சூப்பரான ஒரு 5 நிமிஷத்தில் பால்கோவா ரெடி பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் திரித்து பண்ணுங்கள். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு அந்த தண்ணியோடவே வேணும் அந்த டேஸ்ட்டு அப்படின்னு ஃப்ரெஷ்ஷு பாலில் பண்ண போகிறீங்கன்னா திரிக்காதீங்க. அப்படியே வந்துட்டு சுண்டை வச்சு பால்கோவா பண்ணுங்கள். அது வேறு மாதிரி இருக்கும். திரிச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு திரியாக இருக்கும். உதிரி பால்கோவாலாம் வந்து கடைகளில் கிடைக்கிது பாருங்கள், அந்த போல் வரும். நல்லா திரிச்சு பண்ணும்போது அப்படின்லாம் கொஞ்சம் ஒரு சில பால்கோவா மாதிரி மழக்கு இருக்கும். திரிக்காமல் பண்ணுறப்போ சில சமயம் அந்த மாதிரி வரும். இது பாருங்கள், நல்லாவே டேஸ்டியான ஒரு பால்கோவா ரெடி. இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் பால்கோவா ரெடி பண்ணோன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்கி இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம 1 லிட்டர் பால் அழகாக சாப்பிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சமையல் இப்போ முடிச்சு வச்சுக்கிறோம் பார்த்துடலாம் வாங்க. அக்கா செஞ்சு வச்சுக்கிறேன். சோறு வடித்து கையை வச்சுட்டேன், சாரி கரண்டி இருக்காங்க. நல்ல பலன்னு வடித்த சாதம், குக்கரில் வடித்த சாதம். அடுத்து வெண்டைக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா ஒரு குழம்பு வச்சுருக்கேன். தயிர் வீட்டில் உரவத்தந்து இருக்குது. அப்புறம் இங்கே மாம்பழம் நல்லா சமத்தியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே புடலங்காய் உசிலி, புடலங்காய் புட்டு. அப்புறம் இங்கே திரிச்ச பால்கோவா, சூப்பராக பால்கோவா இனிப்போட இன்றைக்கி சாப்பாடு. அது இல்லாமல் இங்கே வந்து குழி பணியாரம் ஒருத்தருக்கு ஸ்பெஷல். வந்துட்டு தோசை ஊற்றிடலாம். அப்படியே இந்த பக்கம் வந்து குழி பணியாரத்தை தான் வந்து ஒருத்தருக்கு இவ்வளோ செஞ்ச சாப்பாடு வேணாம், குழி பணியாரம் ஏதாவது போதும், கார பணியாரம் சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு இங்கே ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் இங்கே வந்து தோசையை ஊற்றிட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சு இங்கே பார்த்தீங்களா, தோசை 3 அவசரமாக சுட்டு வச்சாச்சு. டைம் ஆகிடுச்சுன்ட்டான். புடலங்காய் உசிலி, வெண்டைக்காய் காரக்குழம்பு எல்லாமே வச்சுட்டேன்.